பவர்ஃபுல்லான யோகா பண்றதுக்கு நம்ம இன்னைக்கு என்ன யூஸ் பண்ண போறோம்னா, கருணை, இரக்கம் அத யூஸ் பண்ண போறோம். காலையில பண்ண பிராக்டிஸ் தான். மறுபடியும் ரீகால் பண்றேன். ஏன்னா, இந்த பவர்ஃபுல் ஸ்டேஜ் வந்து சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா சீக்கிரத்துல வராது. நல்லா யோகா பண்ணிட்டே இருக்கும்போது தான் வரும். வேலை அதெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுக்கப்புறமா, நடுவுல உடனே வரணும்னா பவர்ஃபுல் ஸ்டேஜ் உடனே வராது. யோகா பண்ணி, பண்ணி 3 ஸ்டேஜ், அப்புறம் 2ண்ட் அப்புறம் தான் 1 ஸ்டேஜ்க்கு வந்து அந்த பவரா கொண்டு முடியும். அதனால தான் மறுபடியும் காலையில இருந்த செஷன ரீகால் பண்ற மாரி. சரிங்களா? அப்போ 1 ஸ்டேஜுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது என்னன்னா, டைரக்ட்டா 1 ஸ்டேஜ்ல தான் பாவங்கள் எரியும். சரிங்களா? அந்த பாவ கர்மங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டா எரியறது 1 ஸ்டேஜ் ஆஃப் யோகால தான். பவர்ஃபுல் ஸ்டேஜ். சில பேர் அத எப்படி சொல்லுவாங்கன்னா, அது 5த் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரிவர்ஸ்ல சொல்லுவாங்க. நம்பர் எதா இருந்தாலும் அந்த அர்த்தம் ஒண்ணு தான். ஸோ, அந்த பவர்ஃபுல் ஸ்டேஜ் வந்து நான் கேட்ட கிளாஸ் குல்ஸாதாதி கிட்ட இருந்து கேட்ட கிளாஸ் வந்து இது ஃபோன்ல தான் கேட்டேன். அந்த கிளாஸ்ல அவங்க சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பவர்ஃபுல் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. 1, 2, 3, 4 அந்த மாதிரி போகும். ஸோ, அதுதான் பவர்ஃபுல் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட்டு பவர்ஃபுல் ஸ்டேஜ் வந்து அப்படியே நம்மளோட 2 புருவ மத்திய நடுவும் பயங்கரமாக ஒரு ஃபோர்ஸால ஈர்க்கப்படும். நம்மளால அத உணர முடியும். இந்த உடல் இருக்கு. சூட்சும உடல் இருக்கு. ஸ்தூல உடல் இருக்கா? அதுக்கு உள்ள தான் ஆத்மா இருக்கு. அப்போ நமக்கு ஒரு எஃபெக்ட்ன்னு வரும்போது, ஸ்தூல உடல தொட்டு, சூட்சும உடல தொட்டு, அப்புறம் தான் அந்த வேவ்ஸ் போகும். ஸோ அந்த வேவ்ஸ் போறதோடைய அறிகுறி தான் நமக்கு அந்த உணர்வு தெரியுது இல்லையா? நெற்றியில. அதுதான். அது நல்லா அழுத்தமா இருக்கும். நம்ம வந்து 3 ஸ்டேஜ், 1 ஸ்டேஜ் அனுபவம் பண்ணணும்னு நெனச்சுட்டே இருக்க தான் அந்த ஃபீலிங் வரும். யோகா பண்றதுக்கான சூழ்நிலையும் ஏற்படும். அதுக்கான கைடன்ஸும் ஏற்படும். அப்ப நெறைய அடியும் விழுகும். ஏன்னா, அத அனுபவம் பண்ணிட்டோம்னா, மறுபடியும் நம்ம அதையே யோகா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். சரிங்களா? அப்போ அதிகப்படியான பாவங்கள் அதுல எரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம 1 ஸ்டேஜ் அனுபவம் பண்ணணும். எப்போ உட்கார்ந்தாலும் அந்த பவர்ஃபுல் ஸ்டேஜ்ல இருக்கணும். இதுதான் உண்மையாவே பவர்னா அதுதான். சரிங்களா? அந்த மாரி இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசுல நெனச்சுட்டு யோகா பண்ணணும். காலையில வந்த ஆத்மாக்களுக்கு அது சொல்லியிருப்பேன். இப்பயும் ஒரு பாயிண்ட் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அனுபவத்துல கொண்டு வரலாம். மனசார வந்து மன்னிப்பு கேட்போம். சரிங்களா? மனசார மன்னிப்பு கேட்போம். பல ஜென்மங்களா பலவிதமான பாவ கர்மங்கள் செஞ்சிருக்கேன். மன்னிச்சிடுங்க. மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கலாம். ஆத்மா என உணர்ந்து பரந்தாமத்துல நினைவு பண்ணுங்க. ஆத்மா என உணர்ந்து பரந்தாமத்துல நினைவு பண்ணுங்க. என்ன மன்னிச்சிடுங்க ஆத்மாக்களே. என்னை மன்னித்து விடுங்கள் ஆத்மாக்களே. என்னை மன்னித்து விடுங்கள் பாபா. சரி என நினைத்து நிறைய அக்கிரமங்கள் செய்திருக்கிறேன். சரி என நினைத்து நிறைய அக்கிரமங்கள் செய்திருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையும் என் சிவ தந்தைக்கே அர்ப்பணம் செய்கிறேன்.
எந்த பாவங்களும் நடப்பதற்கு முன் என்னை தடுத்து விடுங்கள். சிவதந்தையே, பல ஜென்மமா நம்ம ராஜாவா இருந்திருக்கலாம். உயர்ந்த ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்கலாம். ஜமீன்தாரா இருந்திருக்கலாம். வேற நாட்டுல இருந்து பெரிய சயின்டிஸ்டா இருந்திருக்கலாம். பல பிறவிகள் கோயில்ல இருக்கக்கூடிய பூசாரியா பொறந்திருக்கலாம். இல்ல பெண் உடல் எடுத்து வீட்டை நிர்வாகம் பண்ணியிருக்கலாம். நிறைய பிறவி எடுத்திருப்போம். ஆனால் இது சரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய தப்பு பண்ணியிருப்போம். ராஜாவா இருந்தா போர் கண்டிப்பா புரியணும். தண்டனைகள் கொடுக்கணும். துவாபர யுக கலியுகத்துல பூஜாரியா பூஜாரியா இருந்தாங்க அப்படின்னா இந்த ஜாதி மதம் அதெல்லாம் பார்த்திருப்பாங்க. வேறுபாடு பார்த்திருப்போம். தூய்மையா இருக்கிறோம்னு நினைச்சிட்டு பாவங்கள் செஞ்சிருப்போம். பிரிச்சு பார்த்திருப்போம். வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய தாயா மட்டுமே இருந்தாங்க அப்படின்னா ஆணை ஒரு மாதிரி பெண்ணை ஒரு மாதிரி வளர்த்திருப்போம். எது சரி எது தப்புன்னு தெரியாம வாழ்ந்திருக்கலாம். ஜமீன்தாரா இருந்தா நிறைய பணம், அதனால நிறைய நிலங்கள் வாங்கியிருப்போம். விவசாயிங்களுக்கு சில நேரம் நம்ம சுயநலமா யோசிச்சு பணம் கொடுக்காம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பல விதமான பாவங்கள் செஞ்சிருக்கலாம். செய்யல அப்படின்னு சொல்லவே முடியாது. செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா செய்யலன்னு சொல்ல முடியாது. காம விகாரம் யதார்த்தமான ஒண்ணா இருந்திருக்கு. இவ்வளோ பாவங்களும் நம்ம பண்ணியிருக்கோம். இவ்வளோ பாவங்கள் பண்ணது காரணமாக இப்போ மனம் உருகி மன்னிப்பு கேட்போம். அப்போ ஃபோக்கஸ் நல்லா வரும். தந்தை கிட்ட மன்னிப்பு கேட்போம். பல ஜென்மமா அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஜென்மத்தை பத்தியும் அவருக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் மாத்துறதுக்கு தான் முயற்சி பண்றேன். இது வரைக்கும் நடந்ததுக்கு மன்னிச்சிடுங்க அப்பா அப்படின்னு மன்னிப்பு கேளுங்க. அந்த டைம்ல நல்ல சக்திசாலி நினைவு வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அனுபவம் பண்ண முடியும். இன்னொன்னு நல்ல சங்கல்பம். நான் இதை செஞ்சே தீருவேன்னு அடம் பிடிக்கிற அந்த குணம். அது இருக்கும்போது நல்ல ஒரு அனுபவம் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சோல் கான்ஷியஸ் பவர்ஃபுல் ஸ்டேஜ் வரும். சரிங்களா? நான் அனுபவம் பண்ணது சங்கல்பம் வச்சு வச்சு அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சது. இந்த மன்னிப்பு கேட்கும் பொழுது அதுக்கு அப்புறம் நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சது. ஆழ் மனசுல இருந்து மன்னிப்பு கேளு. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ஆத்மாக்களே. அப்பா முன்னிலையில மன்னிப்பு கேக்குறேன். நிறைய ஞானம் தெரியாம இருந்துச்சு. இப்பொழுது நான் தேவ ஆத்மாவா மாறிட்டு இருக்கேன். ஆதலால் அனைவருக்கும் நன்மையை மட்டுமே செய்வேன். இந்த பிறவியிலும் தெரியாமல் நிறைய செய்திருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் ஆத்மாக்களே. நான் சரி செய்து கொள்கிறேன். கோபப்பட மாட்டேன்.
காமத்தின் ஈர்ப்பில் இருக்க மாட்டேன். பற்று எனும் பிரிவினையில் இருக்க மாட்டேன். பேராசை மற்றும் அகங்காரமற்றவனாக அழகிய, தூய்மையான தேவதையாக இருப்பேன். இப்பிறவியில் இருக்கும் கர்ம பந்தனங்களையும் வெற்றி கொள்வேன். என்னை மன்னித்து விடுங்கள் ஆத்மாக்களே. சக்திகள் கொண்ட தேவ ஆத்மாவாகிய நானே கோபப்பட்டால், புரிந்து கொள்ளாமல் இருந்தால், என்னை விட இளைய சகோதர ஆத்மாக்கள், நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள்? புரிந்து கொண்டேன் நான். என்னை மன்னித்து விடுங்கள் ஆத்மாக்களே. தந்தையின் முன்னிலையில் மன்னிப்பு கேட்கிறேன். சாந்தமானவனாக நடந்து கொள்வேன். தேவ ஆத்மாவாக நிச்சயம் நடந்து கொள்வேன். என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். ஓம் சாந்தி. சக்திசாலியான ஆத்மாக்கள், துவாபர யுகமா இருந்தாலும் சரி, கலியுகம் ஸ்டார்டிங் நடுவா இருந்தாலும் சரி, எந்த பிறவியா இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சக்தி இருக்கும். தேவாத்மாக்களுக்கு புரிந்து கொள்ற தன்மை இருக்கும். அஷ்ட சக்திகள் நமக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் மற்ற ஆத்மாக்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ சக்தி இருக்கிற நானே உங்களை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. ஆழ் மனசுல இருந்து மன்னிப்பு கேட்போம். இந்த பிறவியிலையுமே தெரியாம செஞ்சுட்டேன். நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் தேவாத்மாவா மாறதுக்கு, முழுமை அடையல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமா சம்பூர்ணம் அடைவேன். அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லிடுங்க. நிச்சயமாக நான் சம்பூர்ணம் அடைந்தே தீருவேன். சக்திவான் ஆத்மா நான். மனமுருகி மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். ஓம் சாந்தி. இப்படி மன்னிப்பு கேட்கும்போது நமக்கு கர்ம பந்தனத்துல யார் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்களுடைய மனசு மாறும். டெய்லி அமிர்த வேலையில இத மன்னிப்பு கேட்கறதே ஒரு வேலையா நம்ம பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஓம் சாந்தி. கண்டிப்பா மாறும். ஏன் அவங்க இப்ப துக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம எப்பயோ பண்ணியிருப்போம், இதுதான் கரெக்ட்னு நினைச்சு பண்ணியிருப்போம். இப்ப அவங்க கரெக்ட்னு நினைச்சிட்டு நம்மளுக்கு ஏதோ தொல்லை கொடுக்குறாங்க. அதுதான் காரணம். ஆனா நமக்கு அடி பயங்கரமா வலிக்கும். ஏன்னா நம்ம ஒரு பிறவியிலயும் லைட்டா ஏதாச்சும் பண்ணியிருப்போம். அடுத்த பிறவில இன்னும் ஏதாச்சும் பண்ணியிருப்போம். அதிகாரம் நம்ம கையில இருந்திருக்கும். அவங்களுக்கு இருந்த அந்த பிறவியில இருந்த வலிய விட நமக்கு இப்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். ஏன்னா நம்ம கடைசி பிறவியில இருக்கோம். எல்லா சுமையும் ஒரே டைம்ல அட்டாக் பண்ணும். கஷ்டம் தான். பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா நம்ம கூட சிவதந்தை இருக்காருன்றத மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது.
என்ன அடி வாங்கினாலும் பரவால்ல. மறுபடியும் எந்திரிச்சு நின்னு, முயற்சி பண்ணி சம்பூர்ண நிலைய அடைஞ்சே தீருவேன். அப்படின்னு நினைக்கணும். ஓம் சாந்தி. மன்னிப்பு கேட்கலாம் எல்லார்கிட்டயும். இதே மாரி. ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓம் சாந்தி.